எல்லாமே புதுசா இருக்கும் போலயே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7 சாட்டர்டே வர அதுல புதுசு புதுசா நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம குக் வித் கோமாளில இருக்குமா அந்த அளவுக்கு கேட்க தோணுது. அது மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தம் பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 1 இருந்து சீசன் 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. நிறைய சண்டை வர வந்துச்சு. லாஸ்ட் வந்துச்சு சண்டை, அது மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஷோவா இறக்குறோம்டா அப்படின்னு சொல்லி தான் இறக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப குக்கு கோமாளி சீசன் 1 சீசன் 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒரு குக் வச்சுக்கிட்டு தான் ஓட்டினாங்க. இப்ப 2 குக்கு ஒரு கோமாளி வச்சு ஓட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கர் வந்து ரக்ஷன் தான் தூக்கி வேற ஆங்கரை போட்டு விட்டு ஃபன்னான ஆங்கரை உள்ள தூக்கி போட்டாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா கொண்டு போறாங்க. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்ப குக் வித் கோமாளி ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்கே இப்ப பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 1 இருந்து சீசன் 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்ட்ல போற மாதிரி இருக்கும். கோமாளி வந்து டாஸ்க் வைப்பாங்க, இல்லாட்டி கோமாளி வந்து பிக் பண்ணுவாங்க, அதே மாதிரி சொல்லி நிறைய இருக்கும். இந்த சீசன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஏதோ கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம சாட்டர்டே பார்த்தா தெரிஞ்சிடும். அது மட்டும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 1 இருந்து சீசன் 4 வரைக்கும் காம்படிஷனே இல்ல. குக் வித் கோமாளி தான் ஒண்ணுதான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. இப்ப லாஸ்ட் 2 சீசனாவே காம்படிஷன் ஒன்று வந்திருக்கு. டிசிடிசி காம்படிஷனா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்ப கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மீடியா மிஷன் உங்களுக்கு தெரியும். மீடியா மிஷன் தான் இங்க 1ல இருந்து 4 சீசன் வரைக்கும் இவங்க தான் எடுத்தாங்க. இப்ப அங்க போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்க ஆட்டாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல பண்ணாங்களா, அதனால வந்து குவித் கோமாளி ரெண்டுமே பண்ணி சீசன் 5 சீசன் 6 பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக போயிடுச்சு. சீசன் 7 மொத்தமா மாத்திரம் நாங்க புதுசா கான்செப்ட் கொண்டு வரோம், இது வரைக்கும் யாரும் இது பண்ணது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது ஆல்ரெடி மீடியா மிஷன் வந்து அவங்க யூடியூப் சேனல்ல பண்ணிட்டாங்க. கிச்சன் ஜோடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ் என்ட்ரின்னு சொல்லிட்டு இப்போ கப்பிள்ஸா கொண்டு வந்துருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 ஜோடி வந்துட்டாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் அண்ட் பாக்கி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வருவாங்க ஆல்ரெடி எதிர்பார்த்ததான் வந்துட்டாங்க. ரைட். மத்தபடி பார்த்தா ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரிதாபங்கள்ல இருந்துனா வந்திருக்காங்க. அது வந்து பெரிய ட்விஸ்டா தான் இருக்குது. போங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா இருக்க போது. இப்ப ஆங்கரும் மாத்திட்டாங்க. ஆங்கர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஃபன் பண்ணாலே நல்லா போகும். ஆனா இந்த வாட்டி 2 பேருமே ஃபன் பண்றவங்க தான் உள்ள இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அண்ட் மாக்காப்பா அண்ட் ராமர் அவர் காம்போலாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குக்கித் கோமாளில பார்க்க போறோம். அப்புறம் இப்ப புதுசா ஏதாச்சும் கோமாளி வந்திருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, புதுசா எந்த கோமாளி வரல போல. ஏதோ ஒரு கோமாளி 2 கோமாளி வந்திருக்கலாம். பட் இது வரைக்கும் பார்த்ததுல புதுசா எந்த கோமாளி வரல. எல்லாமே ஓல்டு கோமாளி தான் இருக்காங்க. அதபடி பார்த்தா புதுசா எந்த கோமாளி வரல. இவங்க மட்டும்தான், இவங்க வச்சுதான் ஓட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்படி மாதிரி அவங்க வச்சுதான் ஓட்ட போறாங்க. இதுல இருக்கிறதுல பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பேரிங் எப்போ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் வீடியோ போற சொல்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்டா சொல்றேன். இதுல அதே மாதிரி தான் பேரிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 ஜட்ஜா ஒவ்வொரு ஜட்ஜுமே ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 3 ஜட்ஜ் ஆல்ரெடி ஒவ்வொரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. இப்ப புதுசா ஜட்ஜ் அவங்களும் அவங்க மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் 2 எபிசோட் ஆகும். ஸோ அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்த்து என்ன பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எடுத்திருக்கிறது ஒரு கப்புள்ஸுக்கு ஃபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இருக்க எல்லா கப்புள்ஸும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோமோ பார்த்தாலே தெரியுது. இது குக் வித் கோமாளி வரலாற்றிலேயே லான்ச் எபிசோட்ல, ஐ மீன் கிராண்ட் லான்ச்ல இந்த எபிசோட ப்ரோமோவா போறது இந்த சீசன் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ஹைடு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஹைடு பண்ணி தான் உள்ள வந்து கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் ஹைப் ஏறட்டும், இவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஏறட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டாங்க. அதுவும் ஃபன் ப்ரோமோ, ஃபுல்லாவே ஃபன் ப்ரோமோவா கொண்டு போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது தான் தெரியுது மறுபடியும் குக் வித் கோமாளி சீசன் 2 மாதிரி வருமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. வந்தா நல்லா இருக்கும், பார்ப்போம். வருமா வராதான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நடந்திருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, குக் வித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் பேரிங் சீசன் 8 சீசன் 9ஓட பீப்புள் வின்னர் பேர் ஆயிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, சீசன் 9ல வந்த கானா வினோத் அவங்களோட பேரிங் யாருன்னு கேட்டீங்கன்னா, கோமாளி யாருன்னு கேட்டீங்கன்னா, சீசன் 8ஓட பீப்புள். அது மட்டும் இல்லாம ரன்னர் சௌந்தர்யா அவங்க வந்திருக்காங்க. 2 பேரும் பேரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க இப்ப செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்கன்னா செம்ம மாசா இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா 2 பேர் விட்ட அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி ஃபினால் எபிசோட்லயும் இவங்க 2 பேரும் பேர் ஆகி அடிச்சு கப் அடிச்சா வேற லெவல்ல இருக்கும். பாப்போம் எப்படி போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபன்னா கொண்டு போறாங்க. ஏன்னா குக்கே செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கோமாளி ஃபன் பண்ணிதான் ஆகணும். அவங்க பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து எல்லாமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலாம், அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்காம இருக்கலாம்.
ஆனா சில பேர் பாயிண்ட்ஸ் வச்சு போடுறாங்க. பாப்போம் என்ன அப்படி. இது ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம சாட்டர்டே வருது. பார்த்து எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்மட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்மட் அவசரமா இறக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம டிசிடிசி தான் காரணம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி தான் காரணம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு குக்கு ஒரு கோமாளி அப்படி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை டிசிசி இந்த ஐடியால இருந்தா ஜோடியா கொண்டு போலாம் ஐடியால இருந்தா இப்ப அவங்க ஜோடியா கொண்டு போவாங்களா இல்ல மாத்துவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். எனக்கு இப்ப மீடியா மிஷன் தான் வந்து கிச்சன் ஜோடிஸ் ஒரு எபிசோட ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இதை வந்து டிசிடிசியை வந்து எப்படி கொண்டு போலாம்னு சொல்லி அவங்க புதுசா நிறைய பிளான் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பிளான் கொஞ்சம் இவங்க பண்ணிட்டாங்களே இது திருப்பி பண்ண நம்மள காப்பின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுல இருக்கலாம். பட் அவங்க இந்த பிளான்ல இல்லாம கூட இருக்கலாம். பாப்போம் எப்படி டிசிடிசி வருதுன்னு பார்ப்போம். எந்த மாதிரி புதுசா கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். வந்த ஒரு ஜட்ஜி இப்போ புதுசா வந்த ரோஜா மேம் என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு காரசாரமா செஞ்சாதான் பிடிக்கும். ஏன்னா வந்து ஆந்திரா பொண்ணு எனக்கு காரசாரமா செஞ்சாதான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம யாரு காரமா பண்ணாலும் உங்களுக்கு என் மார்க் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க அதான் குக்குக்கு தான் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சமைக்கிறீங்களோ இல்லையோ மிளகாத்தூள் அள்ளி கொட்டுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரோமோ வந்திருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரோமோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கா ஒரு ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்க. கானாவனத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் அவங்களுக்கு வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சிங்கர் அவங்களுக்கு வந்தது. அப்புறம் நம்ம பரிதாபங்கள்ல இருந்து அவங்களுக்கு வந்தது. நிறைய பேருக்கு எல்லாத்தையுமே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சாட்டர்டே வருது அதுக்குள்ள எல்லா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா இருக்கும் பார்த்தா நல்லா இருக்கும். ப்ரோமோ நல்லா காமெடியாக ஃபன்னா கொண்டு போறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு சமைக்க தெரியும் ஒருத்தருக்கு சமைக்க தெரியாது இன்னொருத்தர் சமைக்க தெரியும் இன்னொருத்தர் சமைக்க தெரியாது அந்த அளவுக்கு தான் இருக்கு கொண்டு போறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் 2 பேர் வராங்க பிக் பாஸ் 9ல இருந்து 2 பேருக்கு ஏதாச்சும் ஒருத்தருக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி அவங்க இல்லாட்டி பிரச்சனை சேன்றா இவங்க 2 பேரும் வரல போல. ஏன்னா பிக் பாஸ் 9ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்கல்ல கானாவினத்தை வர எடுத்துட்டாங்க. சோ அதனால அவங்க வரல போல. ரைட் நம்ம சொன்னவங்கல இருந்து ஒரு 3 பேராச்சும் வந்திருக்காங்களே அந்த அளவுக்கு தான் தொலை தோணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த வாட்டி குக் வித் கோமாளி ஒரு டீம் பிரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. டீம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரா டீம் இருக்கலாம். இல்ல டீம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 4 ஜட்ஜ் இருக்காங்க. 4 ஜட்ஜுக்கும் குக்குங்க இந்த கப்பிள்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. எந்த கப்பிள்ஸ் வந்து ஜெயிக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் புதுசா பிளான் பண்ணி கொண்டு போனாலும் போலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம லாங்குவேஜ் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகுது. 2 வாரத்துக்கு முன்னாடியே இன்னொரு லாங்குவேஜ்ல வந்து குக் வித் கோமாளியோட வெர்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து கூட இதுல வைக்கலாம். அதுலயும் செம்ம ஃபன்னா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மாதிரி கூட இதுல வைக்கலாம். இல்ல அந்த இது கூட இங்க தூக்கி போகலாம். ஏன்னா அங்க நடத்துறதும் நம்ம ஸ்டார் தான். அதனால எல்லா இடத்துலயும் இப்படி கொண்டு போகலாம் தான் சொல்லணும். ஓகே ரைட் எப்படியோ கொண்டு போறாங்க. ஃபன்னா இருந்தா போதும் என்டர்டைன்மெண்டா இருந்தா போதும். சீசன் 2 மாரி வராட்டியும் அதை கொஞ்சமாச்சும் கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இருக்கு. பாப்பா எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. ரைட் இதை விட குக் கோமாளி அப்டேட் முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனும் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரு பாட்ரம்லான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டு இருக்காரு தர்பூசணி. எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும். தர்பூசணி தங்கச்சியா பார்க்கணும் இப்ப கடைசியா தங்கச்சியை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம தர்பூசணி பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் திருந்திட்டார் போல. ஏன்னா ஒரு இன்டர்வியூ காணா ஒரு இடத்துலயும் இவரை பத்தி பேச மாட்டாரு. ஒரு பிரஸ் மீட்டா காணா எதுவுமே இல்ல. ஒருவேளை தர்பூசி திருந்திட்டாரா இல்ல எதுவும் வெளில வரலையா அதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. எப்படி இருந்தாலும் இவர் வாய் சும்மா இருக்காது வருவாரு. அப்ப மறுபடியும் அந்த வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாரு வந்து முத்துங்கிற காட்டான அந்த வெப்சீரிஸ்ல இருந்திருக்காங்க. விஜய்ஸ் வந்து அந்த ஒரு மீட்ல சொல்லியிருப்பாரு. இதை பாத்தீங்கன்னா பாரு வந்து நீங்க இப்ப வந்து பாக்குற மைண்ட் செட் மாதிரி அவங்க எல்லாமே நீங்க வந்து நல்ல விதமா பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்க போல. எல்லாமே பாத்தீங்கன்னா பாருக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்களும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாரு வந்து எதையுமே அடுத்த கண்டஸ்டன் பத்தி பேசாம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இதே மாதிரி வந்து வெப் சீரிஸ் மூவிஸ் பண்ணா அவங்களுக்கு பார்வை மாறும். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் நான் இன்டர்வியூ கொடுப்பேன் இவங்களை பத்தி இப்படிதான் பேசுவேன் அவங்களுக்கு பிடிக்காது நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஹேட்ஸ் அதிகமா தான் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முத்துவங்க காட்டினாங்களா செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி இப்போ வந்து அவங்கள்ட்ட இருக்க அவங்க மைண்ட் செட் அப்படியே மாத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல தான் பாரு அப்படின்னு சொல்ற விட்டுட்டு இவன் பாருக்கு இந்த சைட் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் மாத்திட்டு இருக்காங்க பாரு. ஓகே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை விட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.